ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான, அதே அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கூட கொஞ்சமாக ஆனியன் பச்சடி இல்லை அப்படின்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதுவும் லஞ்ச் பாக்ஸுங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் 1 கட்டு அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், சின்னதாக ஒரு ஏலக்காய், அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு. ஸோ நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 8 பல் சேர்க்கிறேன். இதுவே பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா 4 பல் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ புதினா விழுது தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம புதினா புலாவ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட சின்னதாக 2 பிரியாணி இலை, அப்புறம் சின்னதாக ஒரு அனாசிப்பூ, 2 மராட்டி மொக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. ஸோ புலாவுக்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. இந்தளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ பிரியாணிக்கு சேர்க்குற அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் புலாவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. புதினா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ புதினா விழுது நல்லா வதங்கி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. ஸோ ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். சேர்த்துட்டு இப்போ இது டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். இல்லை காய்கறி எதுவும் வேண்டாம் அப்படின்னாலும் அப்படியே செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ள சேர்த்துடலாம். ஸோ அரிசியை குறைஞ்சது 15 to 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். ஸோ இந்த சாதத்துக்கு நம்ம பாசுமதி அரிசி தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ரெகுலராக சாப்பாடு செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட பயன்படுத்தலாம். அதுலேயுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, அரிசி உடஞ்சி போயிடும். இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணி பண்ணுறம்போது பாசுமதி அரிசி சேர்த்தோம் அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். ஏன்னா அதில் தயிர் தக்காளி இது எல்லாமே அதிகமாக சேர்ப்போம். புலாவில் வந்து அது எதுவும் சேர்க்காததுனால 1 கப் பாசுமதி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். ஸோ நம்ம 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்தோம். அதுக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது வெந்து வரும்போது அளவு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புதினா புலாவ் நல்லா கமகமன தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஸோ கடைசியாக நெய் சேர்க்கிற போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். அதே மாதிரி நல்ல மணமாகவும் இருக்கும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குலையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த சாதத்துக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. கூட கொஞ்சமாக ஆனியன் பச்சடி இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான புதினா புலாவ் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளில் இந்த புதினா சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.